அழகில் இவரை போன்ற கதாநாயகிகள் இந்திய சினிமாவில் எவரும் இல்லை. கண்கள் முதல் கால் பாதம் வரை கொட்டி கிடக்கும் அழகு. பார்த்தால் அழகு, சிரித்தால் அழகு, முறைத்தாலும் அழகு, அழுதாலும் அழகு, நடந்தால் அழகு, படுத்து கிடந்தாலும் அழகு. இவ்வாறு ஒரு கதாநாயகிக்கான 100% அழகுடன் இந்திய சினிமாவில் கருப்பு வெள்ளை காலத்தை அலங்கரித்தவர். தன் அழகாலும் நடிப்பு திறமையாலும் 20 முதல் 60 வயது வரை உள்ள இளசுகளையும் பெருசுகளையும் இரவும் பகலும் தியேட்டர் வாசலில் அல்லோலப்பட வைத்தவர். தமிழ் சினிமாவின் அந்த கால ஆளுமை நடிகை சாவித்திரியின் வரலாறை காணலாம். இந்திய சினிமாவில் மிக பிரபலமான புகழ்பெற்ற பழம்பெரும் நடிகையாக திகழ்ந்தவர் சாவித்திரி. இவர் திரைப்பட நடிகை மட்டுமாக இல்லாமல் தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்டவர், இயக்குநராகவும் விளங்கியிருந்தார். 1952ஆம் ஆண்டு வெளிவந்த கல்யாணம் பண்ணிப்பார் என்ற படத்தின் மூலம்தான் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து பல முன்னணி நட்சத்திரங்களின் படங்களில் நடித்து பிரபலமான நடிகையாக திகழ்ந்தார். அதேபோல் இவர் தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், இந்தி என பிற மொழிகளிலும் 300க்கு மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். இவர் ஆந்திர மாநிலத்தில் பிறந்திருந்தாலும் தமிழில் புகழ்பெற்ற நடிகையாக திகழ்ந்தவர். மேலும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து வெளிவந்த நடிகையர் திலம் படம் மீண்டும் நம்மை பழைய நினைவுக்கு கொண்டு சென்றது. இவரின் கதாபாத்திரத்தை ஏற்று அந்த படத்தில் நடித்ததன் மூலம் கீர்த்தி சுரேஷுக்கு ஏற்பட்ட பாராட்டுகளும் தேசிய விருதும் கிடைத்தது என்று சொல்லலாம். இவரை பற்றிய பலரும் அறியாத விஷயங்களைத்தான் இங்கு பார்க்க போகிறோம். இவருடைய நடிப்பையும் குணங்களையும் உணர்ந்த கவிஞர் கண்ணதாசன் அவருடைய சிந்தனையில் இவருக்காக பாடல் வரிகள் கூட எழுதியிருந்தார். 1000ல் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா என்ற பாடலை எழுதியிருந்தார். இப்படி சினிமா வாழ்க்கையில் பல சாதனைகளை புரிந்த இவர் சினிமா வாழ்க்கையில் நல்லது கெட்டது எது என பண்ணி இருந்தாலும் அதை வைத்து அவரை களங்கம் கற்பித்து விட முடியாது. நடிகை சாவித்திரி பற்றி நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் சொல்லியதை காணலாம். பாலினும் வெண்மை, பணியிலும் மென்மை போன்றவர் சாவித்திரி. அது மட்டுமல்லாமல் ஒரு சாவித்திரி அழகு பதுமையை போன்றவர். மேலும் சினிமா உலகில் இவருடைய நடிப்பு திறமைக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் குவிந்தது. இதனால் சாவித்திரி அளவுக்கு சரோஜா தேவியால் போட்டியிட முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் சாவித்திரியின் நடிப்பு திறமையை சரோஜா தேவியால் நெருங்க முடியவில்லை. அதோடு தெலுங்கு பெண்ணாக இருந்தாலும் தமிழ் பிள்ளையாகவே வளர்ந்தார். மேலும் நடிகர் திலகம் ஒரு முறை நடிகையர் திலகம் குறித்து பெருமையாக பேசியிருக்கிறார். அதேபோல் சரஸ்வதியின் சபதம் படத்தில் சரஸ்வதி வேடத்தில் சாவித்திரி நடித்திருந்தார். அப்போது அவர் கர்ப்பமாக இருந்தார். பின் மேக்கப் முடித்து ஆடை அலங்காரத்துடன் ஸ்டுடியோவுக்குள் சாவித்திரி வரும்போது எல்லோரும் தீபாராதனை காட்டி அவரை கலைமகளாகவே அனைவரும் பாவித்திருந்தார்கள். அப்படி ஒரு தெய்வாம்சம் பொருந்தியவர். பின் வறுமை அவரை கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டி கொண்டிருக்கும் நிலையில் கூட தன் ரசிகர் ஒருவரின் அவசர தேவைக்காக தான் பெற்ற ஷீல்டுகளை எல்லாம் சேர்த்து கடையில் 10,000 ரூபாய்க்கு விற்று தந்தார். அந்த அளவுக்கு நல்ல எண்ணம் படைத்தவர். தன் ரசிகர்களுக்காக எதையும் செய்யும் இலகிய மனம் கொண்டவர். அதோடு விலை உயர்ந்த பட்டு சேலையை விற்று டிரைவரின் மகள் திருமணத்துக்கு உதவினார். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள். அதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் நடிகை சாவித்திரி அவர்கள். இவ்வாறு சினிமாவில் மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையிலும் சாவித்திரி ஒரு உதாரணமாகவே இருந்தார். சிறந்த ஜோடி தேர்வு என்ற நிகழ்ச்சியில் ஜெமினி சாவித்திரி தான் முதல் பரிசை பெற்றிருந்தார்கள். இருந்தாலும் சாவித்திரியின் வாழ்க்கையில் சில கட்டத்தில் தோல்வி அடைந்ததற்கு ஜெமினியின் காதல் மன்னன் லீலைகள் தான் காரணம் என கூறப்பட்டது. 12 வயதில் சினிமா வாய்ப்பு கேட்டு சென்னைக்கு வந்தார் சாவித்திரி. முதலாக அவர் ஜெமினியைத்தான் சந்தித்தார். பின் 32 வயதில் ஜெமினியுடன் பழக்கம் ஏற்பட்டு திருமணம் செய்து கொண்டார். ஆனால் ஜெமினிக்கு ஏற்கனவே அலமேலி என்பவரை திருமணம் செய்து கொண்டு குழந்தையோடு வாழ்ந்திருந்தார். பின்பு புஷ்பவல்லி என்ற நடிகையுடன் தொடர்பு கொண்டு
திருப்தி கொள்ளாத மனநிலையில் ஜெமினி கணேசன் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். ஆனால் இது சில காலங்கள் கழித்து தான் சாவித்திரிக்கு அவருடைய முழு சுயரூபம் தெரிய வந்தது. பின் ஜெமினியின் முதல் மனைவி சாவித்திரி மீது கடும் கோபம் கொண்டு காரை ஏற்றிக்கொள்ள முயற்சி செய்தார் என்றும் கூறுகிறார்கள். இவ்வாறு நடிகர் ஜெமினி கணேசனுடன் சாவித்திரி அவர்களின் வாழ்க்கை வெறும் 17 வருடங்கள் தான். அதற்கு பிறகு இருவரும் சில மனக்கசப்பு விஷயத்தால் பிரிந்தார்கள். இதற்கெல்லாம் காரணம் ஜெமினி கணேசனின் அலைபாயும் மனிது. தனது 70 வயதிலும் கூட செக்ரட்டரி ஜூலினாவை ஜெமினி திருமணம் செய்து கொண்டு தனி குடித்தனம் நடத்தியிருந்தார் என்று கூறுகிறார்கள். இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. இப்படி சாவித்திரி தான் தேடிக்கொண்ட வாழ்க்கை சரியில்லாத போது என்ன செய்வார்? பின் மனவேதனையில் இருந்தார். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒரு முறை சாவித்திரி இந்தோனேசியா சென்றார். அங்கே விருந்தளித்த அந்நாட்டு அதிபர் சுகர்னோ மது அருந்தும்படி சாவித்திரியை வற்புறுத்தியிருந்தார். அதிபரின் விருப்பத்திற்காக சாவித்திரி மது அருந்தினார். அப்படியே சாவித்திரிக்கு மது பழக்கம் ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில் சந்திரபாபுவின் தோழமை சாவித்திரிக்கு ஆறுதலாக இருந்தது. மாலையில் சாவித்திரிக்கு மது அருந்துவதற்கு கம்பெனி கொடுப்பவராக சந்திரபாபு இருந்தார். பின் இருவருமே படம் எடுத்து நஷ்டப்பட்டு குடித்து தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்கள். உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டாய் என்பதற்கு உதாரணமாக சாவித்திரி சந்திரபாபு இருந்தார்கள். பின் வீடு வாசல் அனைத்தையும் இழந்து சாவித்திரி வறுமையின் பிடியில் தவித்து வந்தார். வறுமையின் காரணமாக சாவித்திரி மலையாள மொழி படத்தில் கவர்ச்சியாக குடியாரியாக நடித்திருந்தது ரசிகர் பலருக்கும் வேதனை அளித்தது. அது மட்டும் இல்லாமல் தன் புகழுக்கு பங்கம் விளைவிக்கும் கதாபாத்திரம் என்று தெரிந்து நடிகை சாவித்திரி நடித்தார். இதனால் தமிழ் ரசிகர்கள் கோபமடைந்து எரிமலையாய் வெடித்து பயங்கரமாக கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில் எம்ஜிஆர் பணம் வீடு கொடுத்து சாவித்திரிக்கு உதவினார். இருந்தும் சாவித்திரி எம்ஜிஆர் செய்த உதவியை நல்ல விதத்தில் பயன்படுத்தவில்லை. பிறகு வறுமையின் பிடியில் இருந்து நோயின் பிடியில் சாவித்திரி சிக்கிக்கொண்டு தன்னுடன் யாரும் பேச மாட்டார்களா பழக மாட்டார்களா என்று ஏங்கி கடைசி நாட்களை எண்ணி கொண்டிருந்தார். பணத்துக்காக பலரிடம் கை நீட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவருடைய பிள்ளைகள் கூட அவரை விரட்டி அடித்து விட்டார்கள் என கூறப்படுகிறது. பின்னர் சாவித்திரியின் உடல்நிலை மோசமாக 19 மாதங்கள் கோமா நிலையில் இருந்தார். 1981ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி சென்னை லேடி வெலிங்டன் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இவருடைய இறப்புக்கு ஒட்டுமொத்த திரையுலகம் ரசிகர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தினார்கள். இப்படி சாவித்திரி 1000 இல்லை கோடான கோடிகளில் ஒருத்தியாக வாழ்ந்தார். ஆனால் பணம் புகழ் பெயர் என்று வரும்போது எவ்வாறெல்லாம் வாழக்கூடாது என்பதற்கு சாவித்திரி ஒரு உதாரணமாகும். இவர் அப்போது நடித்த அனைத்து படங்களும் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றன. நடிகை சாவித்திரி அவர்கள் டிசம்பர் 6, 1936ஆம் ஆண்டு ஆந்திராவில் குண்டூரில் சிராவூர் என்ற இடத்தில் நிசங்கர குருவையா ரெட்டி சுபத்திரம்மா ஆகியோருக்கு மகளாக பிறந்தவர். சாவித்திரியின் இயற்பெயர் சரசவாணி தேவி என்பதே ஆகும். சிஸ்டா பூர்ணியா சாத்திரிகளிடம் இசை மற்றும் நடனம் பயின்றார். இளம் வயதிலேயே மேடைகளில் தோன்றி நடித்தவர். 1952ஆம் ஆண்டு இவர் நடிகர் ஜெமினி கணேசனை மணந்தார். இவர் நடித்த திரைப்படங்களை காணலாம். 1951 முதல் 1960ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து அவர் பிஸியாகவே இருந்தார். 1952ஆம் ஆண்டு கல்யாணம் பண்ணிப்பார், 53ஆம் ஆண்டு தேவதாஸ், வஞ்சம், பரோபகாரம், மனம்போல் மாங்கல்யம் போன்ற திரைப்படங்களும், 1954ஆம் ஆண்டு சுகம் எங்கே என்ற திரைப்படமும், 55ஆம் ஆண்டு செல்லப்பிள்ளை, குணசுந்தரி, மாமன் மகள், மகேஸ்வரி, மிஸ்ஸியம்மா போன்ற திரைப்படங்களும், 1956ஆம் ஆண்டு மாதர்குல மாணிக்கம், அமர தீபம், பெண்ணின் பெருமை போன்ற திரைப்படங்களும், 1957ஆம் ஆண்டு யார் பையன், மாயா பஜார், மகாதேவி, இரு சகோதரிகள், எங்கள் வீட்டு மகாலட்சுமி, கற்புக்கரசி, சௌபாக்கியவதி, வணங்காமுடி போன்ற திரைப்படங்களும், 1958ஆம் ஆண்டு காத்தவராயன், கடன் வாங்கி கல்யாணம், அன்னையின் ஆணை, திருமணம், பதிபக்தி, பானை பிடித்தவள் பாக்கியசாலி போன்ற திரைப்படங்களும், 1960ஆம் ஆண்டு களத்தூர் கண்ணம்மா, குறவஞ்சி,
பாட்டாளியின் வெற்றி, புதிய பாதை போன்ற திரைப்படங்களும் அவர் நடித்த மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படங்களாகும். 1961 முதல் 1970 வரை மீண்டும் அவர் பல படங்கள் நடித்தார். எல்லாம் உனக்காக 1961ஆம் ஆண்டு, அதே ஆண்டு பாசமலர், பாவ மன்னிப்பு போன்ற திரைப்படங்களும், 1962ஆம் ஆண்டு பாத காணிக்கை, பார்த்தால் பசி தீரும், காத்திருந்த கண்கள், கொஞ்சம் சலங்கை, படித்தால் மட்டும் போதுமா, பந்த பாசம், வடிவுக்கு வளைகாப்பு போன்ற திரைப்படங்களும், 1963ஆம் ஆண்டு பரிசு, கற்பகம், இரத்த திலகம் போன்ற திரைப்படங்களும், 1964ஆம் ஆண்டு நவராத்திரி, 1000 ரூபாய், கை கொடுத்த தெய்வம், கர்ணன், வேட்டைக்காரன், திருவிளையாடல், ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் போன்ற திரைப்படங்களும், 1966ஆம் ஆண்டு அண்ணாவின் ஆசை, தட்டுங்கள் திறக்கப்படும், கந்தன் கருணை போன்ற திரைப்படங்களும், 1970ஆம் ஆண்டு திருடாத திருடன் என்ற திரைப்படமும் அவர் நடித்த படங்களாகும். அதன் பிறகும் 1971, 80களில் படங்களில் தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தார். 1971ஆம் ஆண்டு பிராப்தம் என்ற மலையாள படமும், 1972ஆம் ஆண்டு ஜக்கம்மா என்ற படத்திலும் நடித்தார். இவருக்கு கலைமாமணி விருதும் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. தமிழ் சினிமாவில் 40 ஆண்டு காலம் கதாநாயகியாக களம் கண்டவர். அவர் நடித்த அத்தனை படங்களும் மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்று வெற்றிகளை பெற்ற படம். அவருக்கு கிடைத்த புகழ் போல் தமிழ் சினிமாவில் எந்த கதாநாயகிக்கும் கிடைத்ததில்லை. ஒரு கதாநாயகனுக்கு எப்படி கூட்டம் கூடுமோ அந்த அளவுக்கு திரையரங்குகளில் கதாநாயகிக்கு கூட்டம் கூடியதென்றால் அது நடிகை சாவித்திரிக்கு மட்டும்தான். அந்த அளவுக்கு புகழின் உச்சத்தில் இருந்தார். அதற்கு காரணம் அவருடைய அழகும் அவருடைய நடிப்பும் இரண்டும் சமமாக இருந்தது. எந்த அளவுக்கு அழகு இருந்ததோ அதற்கு நிகராக நடிப்பும் இருந்தது. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், முத்துராமன், சிவகுமார் என்று அனைத்து நடிகரிடமும் கதாநாயகியாக நடித்தவர். 50 முதல் 80 வரை 40 ஆண்டுகள் தமிழ் சினிமாவின் ராணியாக வாழ்ந்தவர்.